ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கான தேவையான பொருட்கள் பார்த்துட்றோம். 7 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் 10 பல்லு பூண்டு. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஏரி வவலோட 2-3 தலையும் மத்தி மீன் பீசஸையும் எடுத்து போட்டிருக்கேன். ஏரி வவலோட 2-3 பீசஸையும் சேர்த்து எடுத்து போட்டிருக்கேன். இதை வச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு செய்யலாம். ஏரி வவலோட தலையில் வைக்கிற மீன் குழம்பு ரொம்பவே ருசியாக இருக்கும், மண் வாசனையோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்கிறதுக்கு இன்னொன்று, நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் 10 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம், எண்ணெய் சூடானதுக்கப்புறம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் அப்படியே மிதக்கணும் எல்லா காய்கறியும், அந்த லெவலுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ரெண்டு ஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு பவுடர் ஆட் பண்ணியாச்சு. தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த லெவலுக்கு இருக்கணும். மசாலாவில் ஒன்றோட ஒன்று பைண்ட் ஆகி இருக்கணும். இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியிலே 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா நான் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல. இப்போ இது நான் 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம வச்சுருந்த மீன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம மீன் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மீன் பீசஸையும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மீனை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். முன்னாடியே சேர்த்திங்கன்னா அந்த லெவலுக்கு ருசி வராது, அதனால் எப்போவுமே இறக்குறதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துக்கு அதுக்கப்புறம் மீனை வேக விட்டிங்கன்னா ரொம்ப ரஃப் ஆகிடும். அதனால் ஷார்ப்பாக டைம் பார்த்து இறக்கிடுங்க. இப்போ இதை நம்ம இறக்கிக்கலாம். நமக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி. நல்லா வெந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், மண் வாசனையோடு சேர்த்து. குழம்புமே நீங்கள் இந்த ஸ்டைலில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் இந்த குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியும் கூட. குழம்புங்கிறதுனால இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். நீங்கள் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வற்ற விட்டுட்டு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்லாம் டான் வரும். இந்த குழம்பு எப்படி இருந்ததுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வவ்வால் மீன் ரோட்டு கடை ஸ்டைலில் எப்படி வறுவல் பண்ணுறதுன்னு போட்டிருக்கேன். அதை பார்க்கலன்னா கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா.